எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். போதும். சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆலோசனை கொடுக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. நான் சாதாரண ஆலோசனை இல்ல, நல்ல ஆலோசனை கொடுக்கிற கர்த்தர். அவரை நான் எப்பொழுதும் துதிப்பேன். தாவீது சொல்றாரு. தாவீதுடைய வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான பிரச்சனைகள், அவையின் மத்தியிலும் சொல்றாரு, எனக்கு ஒவ்வொரு நாளும் என் தேவன் நல்ல ஆலோசனை தருகிறார், அதனால நான் அவரை எப்பொழுதும் துதிப்பேன். அல்லேலூயா. நெருக்கத்தின் மத்தியிலும், உபத்திரவங்களின் மத்தியிலும், பிரச்சனையின் மத்தியிலும் தேவ ஆலோசனைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல ஆலோசகராய் வெளிப்பட்டு வர இருக்கிற எல்லா சத்துருடைய போராட்டங்களுக்கும் விலக்கி மீட்கிற தேவன் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு நல்ல படித்து முடித்து ஒரு வாலிப தம்பி, படித்து முடித்து வேலைக்காக காத்திருக்கிற ஒரு வாலிப தம்பி, நல்ல பிரயாசப்பட்டாங்க. அவனால சரியான படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கல. உடனே அவன் என்ன செய்தான்னா, சரி ஏதாவது ஒரு தொழில் செய்தாவது நம்ம என்ன செய்யணும், ஒரு முன்னேற்றத்துக்கு நேராக நம்ம கடந்து வருவோம். கொஞ்சம் காசு இருக்குது, இந்த காசை முதலீடு பண்ணி ஒரு தொழிலை செய்யணும், ஒரு வியாபாரத்தை ஏதாவது ஒண்ணு செய்து நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. கேக்குறீங்களா? ரொம்ப பயங்கரமான ஆசை. உடனே இது நம்ம அனுபவம் இல்லை, அவனுக்கு அனுபவம் இல்லை, பெற்றோர்களும் அந்த நிலையில இல்ல. ஆகவே இந்த காசை வச்சு என்ன தொழில் தொடங்கலாம், இது எந்த தொழிலுக்காக முதலீடு பண்ணலாம், ஒண்ணுமே தெரியல. அப்ப இவனுக்கு ஒரு திடீர்னு ஒரு ஆலோசனை தோணிச்சு, ஒரு எண்ணம் வந்தது. இது பயங்கரமான தொழில்ல வளர்ச்சி அடைந்து தொழில்ல முன்னேறி நல்லா ஆசீர்வாதமா இருந்த ஒரு வயதான ஒரு தகப்பனார் இடத்துல போய் இவன் ஆலோசனை கேட்கிறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏன்னா அவருக்கு அனுபவம் இருக்குது, அவர் தொழில் செய்து முன்னேறினவர். இப்போ வயதான நிமித்தமாக அவர் வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறாரு. அங்க போய் இந்த தம்பி கேட்கிறான், ஐயா நான் ஒரு வேலையை ட்ரை பண்ண, எனக்கு சரியான வேலை கிடைக்கல, கொஞ்சம் காசு இருக்குது, உங்களுக்கு நீங்க தான் எல்லாத்துலயும் அனுபவப்பட்டிருக்கிறீங்களே, எல்லாத்துலயும் தொழில நீங்க ஜெயித்து இருக்கிறீங்களே, வெற்றி பெற்று இருக்கிறீங்களே, எல்லா சவாலையும் தாண்டி இவ்வளவு ஆசீர்வாதமா நீங்க இருக்கிறீங்களே, நானும் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நேரம் வரணும்னு விரும்புறேன், கொஞ்சம் காசு இருக்குது, எந்த தொழில் செய்தா நல்லா இருக்கும் ஐயா அப்படின்னு சொல்லி அவங்க இடத்துல போய் ஆலோசனை கேட்க போனாராம் அந்த தம்பி. கவனிக்கிறீங்களா? அப்ப அந்த தம்பி ஆலோசனை கேட்க போன இடத்துல அந்த ஐயா உட்கார வச்சு நல்லது அப்படின்னு சொல்லி பேசி அவரு அந்த மனுஷன், அந்த பெரியவர் அந்த தம்பிக்கு சில ஆலோசனைகளை சொல்லி கொடுத்தார்.